ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஆட்டோமொபைல் கண்டென்ட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், மகேந்திரா 3XO லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு எஸ்யூவி டைப்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் நிறைய ட்ராபேக் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கும் ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. லிட்டில் பை லிட்டிலாக நம்மளும் இந்த வண்டியை டெய்லி ரன் பண்ண நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது தான் இதோட சீக்ரெட் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 14 வரைக்கும் தான், அதாவது அவுட் சைடு, அதாவது பைபாஸில் கிடச்சிட்டு இருந்தது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 to 12 வரைக்கும் தான் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சீக்ரெட் கிடச்சிது. ஸோ அந்த சீக்ரெட் வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம வண்டியை வந்து எப்போதுமே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது. அதே சமயம் உங்கள் ஆர்பிஎம் வந்து 3க்குள்ளே தான் நாங்கள் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2க்குள்ளே மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் மைலேஜ் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பைபாஸில் வரும்போது 6th கியர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியாச்சு. அப்பயும் நம்ம ஆர்பிஎம் வந்து 2 கிராஸ் பண்ண விடலை. ஸோ அதே சமயம் நம்ம வந்து ஸ்பீடும் நம்ம குறைக்க விடலை. ஸோ நமக்கு என்ன சேஃப்டி நாம்ஸ் படி ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பொறுத்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பை லிட்டிலாக வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதோட லைவ் டெமோ தான் இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த வண்டியோட இன்னொரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியரை வந்து ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுங்கள். கியரை ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணி கிளச்சை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மைலேஜ் வந்து இன்னும் பெட்டர் ஆகுது. அதே சமயம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம். மோர் தென் 120க்கு மேலே போகும்போது மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது. அதிலே உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு சின்ன ஒரு ரீடிங் மாதிரி இருக்கும். அந்த ரீடிங் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் மைலேஜ் பெட்டராக இருக்குது. ஸோ அதை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு எதுவும் வேணும்னா, ஆட்டோமொபைல் கண்டென்ட் சரி, டூரிஸ்ட் மொபைலின் கண்டென்ட்டும் சரி, நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம். பாய்.